அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் திண்டுக்கல்ல இருக்கு இல்லையா, அங்கே லேட்டஸ்ட் அட்மிஷன் ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ அப்ளை பண்ண முடியுமா, யூஜிக்கெல்லாம் பிஜிக்கு என்ன ஸ்டேட்டஸு அப்படிங்கிற விஷயத்தில் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினா ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் இதில் பார்த்தோம்னா இந்த ஃப்ளாஷ் நியூஸும் போயிட்டுருக்கு. அது இல்லைன்னா இந்த அட்மிஷன் 25-26 இருக்கு இல்லையா, அதே கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃப்ளாஷ் நியூஸில் என்ன போயிட்டுருக்குன்னா, உங்கள் இது கொடுத்துருந்தாங்க யூஜிக்கு. இதை பாருங்கள், கியூட் யூஜி அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் 15/7 வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் பண்ணாதவங்க கூட கியூட் யூஜிக்கு அப்ளிகேஷன் போடாதவங்க போடலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது எப்படி பார்க்கலான்னா, இந்த அட்மிஷன் 20/20 அந்த கிளிக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கேயும் போய்ட்டு எந்த கோர்சஸ் கீழே இருக்கு இல்லையா, யூஜி அண்டு பிஜி கோர்சஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே தான் ப்ராசஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பிஜி பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் கார்டு அப்டேட்டு, அந்த கவுன்சிலிங்கெல்லாம் கூட முடிஞ்சு போச்சு. 1 or 2 கோர்சஸ்க்கு தான் இருக்கும் வேக்கன்சி. பட் யூஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், இப்போ காந்திகிராமில் நீங்கள் அப்ளை பண்ணணும் யூஜி கோர்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி அக்ரியாக இருக்கட்டும், ஆர் பிகாமாக இருக்கட்டும், பிபிஏ வாட் எவர் இட் இஸ், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மேலே இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே பண்ணவங்களுக்கு ப்ளஸ் மற்ற கோர்சஸுக்கு. ஓகேங்களா. இப்போ யூஜி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் இது தாங்க ப்ராசஸ்ஸு. லாஸ்ட் டேட் எப்போனா 15/7. இது வரைக்கும் பண்ணாதவங்களும் பண்ணலாம். 2 கேட்டகரி, ஆல் த கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். கியூட் எழுதியிருந்தாலும் சரி, எழுதினாலும் சரி கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கியூட் 22 ஸ்கோர், அந்த கியூட் எழுதினவங்க அந்த ஸ்கோர் அப்டேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸு, ஒவ்வொரு அப்ளிகேஷன் த்ரூ அவர் வெப்சைட்டு, ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லியிருக்கு. ஒரே ஆள் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு தவிர 2-3 ப்ரோக்ராம் கூட போடலாம், அதாவது 2-3 கோர்ஸை கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பட் செப்பரேட் அப்ளிகேஷனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. சரி, இப்போ நான் கியூட்டு 2 டைப்னு பார்க்குறப்ப, கியூட் பேஸ்டு அப்படின்னா கீழே உள்ளது பாருங்கள், ஒரு 300 அப்ளிகேஷன் ஃபீஸு. நான் கியூட்டுன்னா 800 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எஸ்சி எஸ்டிக்கு கிடையாது, இது வந்து மற்ற கம்யூனிட்டிக்கு. இது ஒரு விஷயம். அப்புறம் செப்பரேட் செலெக்ஷன் லிஸ்ட்டு தனியாக வரும், கியூட்டு பேஸ்டுக்கும் நான் கியூட்டும். அது எப்படி சார், எல்லா யூஜியுமே கியூட் பேஸ்டு தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, கியூட் பேஸ்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அதை போனதுக்கு அப்புறமும் வேக்கன்சி இருந்தால் அதை வந்து நான் கியூட் பேஸ்டே பண்ணுவாங்க. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சு பண்ணுவாங்க, அட்மிஷன் போடுவாங்க. ஓகேங்களா. அதனால தான் கியூட்டு, நான் கியூட்டு மக்களும் அப்ளை பண்ணலாம், கியூட் எழுதாதவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அப்புறம் ஹானர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் அண்டர் NEP, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அது ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறது. அப்புறம் இது மாதிரி ஓவரால் இந்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் டேட்டு 15ஆம் தேதி, மறந்துடாதீங்க. அப்புறம் கேண்டிடேட்ஸ் அப்ளைங்க அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத படித்து பாருங்கள். ஹெல்ப் டெஸ்க்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. இது ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா நான் கியூட் எழுதாதவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். டைம் வந்து 15ஆம் தேதிக்குள்ளார பண்ணணும். தேங்க்யூ.